மாதிரி இருப்பாங்க. அதே இப்போ இந்தியாவில் ஒரு ஊரை பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி மக்களா இருப்பாங்க. இன்னும் கொரியா மாதிரி ஏரியா அது ஒரு மக்களா இருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாதிரி. எத்தியோப்பியா பாத்தீங்கன்னா இது எத்தியோப்பியா எப்படி சொல்லலாம், அடிச்சு சொல்லலாம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆகுதுன்னா அந்த மண்ணுடைய சத்து என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. ஆதத்தை நாங்க மண்ணால மட்டும் படைக்கல, மண்ணுடைய சத்தால படைச்சேன். தெளிவான சுலாலான்ற வேர்டு பயன்படுத்தப்படுவது. ஆதத்தை மண்ணுடைய சத்தால படைச்சோம். அந்த சத்துல இருக்கிறதா வெளிவரத்தான் செய்யும். ஸ்ரீலங்கா மண்ணால படைச்சா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்கா மண் அதுக்குள்ள இருக்குது. அதனாலதான் ஸ்ரீலங்கன் வர்றோம். நாங்க ஸ்ரீலங்கன்ஸ் இப்படி வர்றோம். கொஞ்சம் கருப்பு இல்ல வெள்ளை இல்ல பொது நிறம். சில ஊரை பாத்தீங்கன்னா கருப்பு சட்டி மாதிரி கருப்பா இருப்பான். சில ஊரை பாத்தீங்கன்னா கருப்புக்கு இடமே இல்ல, வெள்ளை விளையாண்டு இருப்பான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றான். ஆதத்தை ஒரே இடத்துல இருந்து படைச்சுன்னா வராது. இதனால தான் இவ்வளவு வெரைட்டி. இதே ஒரு விஞ்ஞானம், அதுவே நிறைய பேசலாம். ஆதம் நபி படைச்சதே பகுத்தறிவுக்கு மாற்றம் இல்ல. டாவின்சி கொள்கை சொல்லுகிறார்கள். எவல்யூஷன், தியரி ஆஃப் எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சியா. இது நம்பவே இல்லை. அது பரிணாம வளர்ச்சி. ஒரு புத்தி உள்ள யாரும் நம்ப மாட்டான். டாவின்சி எந்த ஒரு டாவின்சி என்ன செஞ்சாரு, ஒரு குரங்கு மனுஷனா பார்த்ததை கண்டு நான் கண்டு விட்டேன், இந்த காட்டில் இப்படி நடந்தது, அதனால் நிச்சயமா மனுஷன குரங்குல என்ன வந்தான்னு சொன்னானா? இல்ல, அனுமானித்தான். இப்படி வந்திருந்தா இப்படி வரலாம் தானே. உண்மையா குரங்கு மாதிரி தானே மூஞ்சி இருக்குது, இந்த கண்ணு குரங்கு மாதிரி தான் இருக்குது, நாங்க குரங்கு மாதிரி தான் இருக்கிறோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு உள்ள எண்ணம். நாங்கெல்லாம் குரங்கு மாதிரி தான் இருக்கிறோம். ஒரு கதை சொல்லுவாங்க முஸ்லீம்கள். ஒரு பெரிய பேராசிரியர் பாடம் நடத்தினார் எவல்யூஷனை பத்தி. அப்ப எங்க முஸ்லீம் பையனத்தை எழுப்பினானா, நீங்க எப்படி அது சொல்லுவீங்க, கண்டீங்களா நீங்கன்னு கேட்டானா. இல்ல நான் காணல. அதை இப்படி சொல்லுவீங்க நீங்க? அவர் சொன்னாரா, அதுதான் தியரி, அதான் அடிப்படை, நீ நம்பு. இவர் சொன்னாரா, என் வாப்பா ஆதம், நான் மனித பிறவிலிருந்து வந்தது. சரி, நீங்க வேணும்னா குரங்குல இருந்து வந்திருப்பீங்க சார். இதுதான் அடிப்படை. எங்க இஸ்லாத்தை பொறுத்தளவுல அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. டாவின்சியோட கொள்கையை நம்ப கஷ்டம். என்றைக்காவது பேப்பர்ல அமெரிக்காவில் திடீரென்று ஒரு குரங்கு மனுஷனா மாறி அது ஊருக்குள்ள வந்துட்டு யாராவது சொன்னானா? எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு இருக்குது. இன்றைக்கு ரெக்கார்ட் சும்மா விடுமா? கடலுக்குள்ள மீனே கண்டுபிடிக்கிற ரெக்கார்ட் இருக்கு. இன்றைக்கு சேட்டலைட் மூலமா எல்லாத்தையும் பார்க்கலாம். சுனாமியில என்ன நடந்துச்சுன்னு சொல்றான். இந்த யாழக்காடுல உள்ள எல்லா மிருகமும் சுனாமி வர்றதுக்கு முன்னாடி அது ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. இதுவெல்லாம் சொல்லுகிறான். பிறகு இப்படி எல்லாம் மிருகங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொல்றவன் எங்கேயாவது ஒரு இடத்துல குரங்கு மனுஷனா பிறந்தன்னு சொன்னானா? இல்ல. டாவின்சி ஒரு அனுமானம். அதுல நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், விஞ்ஞானத்துல தியரின்னு வரும். ரெண்டு வகை இருக்குது. ஒன்று உறுதி செய்யப்பட்ட விஞ்ஞானம், அடுத்தது அனுமானம். அது அடிப்படை நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம் இல்ல. உலகம் உருண்டை, இது நிரூபிக்கப்பட்டாச்சு. போட்டோ எடுத்து பார்த்து எல்லாம் கண்டாச்சு, உலகம் உருண்டைதான். அதை மறுக்கிறதுக்கு இல்ல. இதை யாருமே காணல. வெறும் எங்களை மாதிரி ஒரு மனுஷர், எங்களை மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதர், அவர் என்ன பண்ணாரு, இது குரங்குல என்ன வந்திருக்கும், அப்படி வர சான்ஸ் இல்லை என்பதை இன்றைக்கு உலகம் நிரூபிச்சிச்சு. வந்திருந்தா இந்த முகத்தோட்டத்தில் நீங்க பார்க்க கூடாது. அப்ப நிறைய மிருகம் அப்படி இருக்கும். விளங்குச்சா? கரடியும் எங்களை மாதிரி தான் இருக்கும் சில நேரம். சிங்கத்தை ஒரு மாதிரி எடுத்து பார்த்தா அப்படித்தான் இருக்கும். இந்த உசுறு இல்லாத மலைகளை பாருங்க, அதுல ஒரு மூஞ்சி தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த இப்படி எல்லாத்திலையும் மேகத்தை பார்த்தா அதுல ஒரு மூஞ்சி தெரிகிற மாதிரி இருக்கும். அவ இப்படிதான் வந்துச்சுன்னு சொல்றதா? அது அவர் விட்ட பிள்ளை. இன்றைக்கு ஜீன் மரபணு விஞ்ஞானம் வளர்ந்துட்டு எடுத்து போட்டு ஒன்று எடுத்தா இது எங்கேருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிப்பான். இன்றைக்கு சொல்றான் விஞ்ஞானி, முதல் தாய் தகப்பன் இருவரும் ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவர்கள். இது விஞ்ஞானம். அதுல உண்மை போய் ரெண்டாவது போய் அவன் நிரூபிக்கிறான். மரபணு எடுத்து டெஸ்ட் பண்ணி முதல் தாயின் தகப்பன் ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் வந்திருக்கிறாங்க, மனுஷ பிறவிதான் நாங்க என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞான எவல்யூஷனை ஒட்டிச்சு தரமட்டமாக்குது. ஒரு கூட்டம் அதை புடிச்சிட்டு எவல்யூஷன் உடையலாது. ஏன்னா நாஸ்திகனுக்கு அது பெரிய சான்ஸ். இறைவனை மறுக்கிறதுல ஒரு டேஸ்ட். அதனால அவன் என்ன பண்றான், இல்ல எவல்யூஷன் இருக்குதான்றான். உண்மையா சொல்ல போனால் அந்த தியரி எடுக்கவே இயலாது. குறைஞ்சபட்ச ரத்தமாவது குரங்கோட ரத்தமா இருந்தா குறைஞ்சபட்சம் கஷ்டப்பட்டாவது போட்டுடலாம். எங்களுக்குள்ள ரத்தம் இருக்குது, ஏபிஓ இருக்குது, இப்படி எல்லா ரத்தம் இருக்குது, எங்களுக்குள்ள பாஸ் பண்ணலாம். குரங்கு ரத்தத்தை எடுக்கலாமா? சிம்பிள் எடுத்துடலாமே. எங்க ஹார்ட் வீக் ஆகுது, அவங்கள்ட்ட நாங்க வர்றோம்டா, அவங்க ஹார்ட் எடுத்து பொறுத்த வேண்டியதானே. விஞ்ஞானி டெஸ்ட் பண்ணி பார்க்கறான், எல்லாம் ஃபெயிலியர். எது சக்சஸ் ஆகுது? ஒரு 90% லெவலுக்கு வர்றது பன்றி ஆட்டம். இது கண்டுபிடிப்பு நான் சொல்றது. பன்றி ஆட்டை எடுத்து பார்க்கறான், பன்றி ரத்தத்தை எடுத்து பார்க்கறான், ஒரு 90% கிட்ட வந்துட்டு செஞ்சியும் பார்த்தாங்க. ஒரு மனுஷன் வாழ்ந்தானுக்கு பிறகு அவன் செத்துட்டான். அதுக்கு பிறகு தான் ஆர்டிபிஷியல் ஹார்ட் செஞ்சாங்க. தனி தலைப்பு, அந்த உலக வரலாறு நீங்க படிச்சு பார்க்கலாம். அப்ப நாம எதுல இருந்து வந்திருக்கிறோம்?
பன்றியிலிருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லணும். ஹார்ட்டையும் ரத்தத்தை எடுத்து அப்படிதான் சொல்லணும். நிஜமா சொல்ல போன எவல்யூஷனுக்கு எந்த அடிப்படையும் கிடையாது. உண்மையாக ஆதம் நபியிலிருந்து வந்து நம்புறது ரொம்ப லேசி. ஏண்டா மனுஷனுக்குள்ள இந்த மூளை எந்த பிராணிக்கும் கிடையாது. பெருசா வளர்ந்த யானைக்கு இல்ல, அதுக்கு பெருசா இருக்கிற மிருகங்களுக்கு இல்ல. இந்த மூளை மட்டும் இருந்தா குரங்குன்னு சொல்ல மாட்டேனாங்க. அது மனுஷன் தானே. குரங்கு மூளையில இது ஒன்றுமே கிடையாது, அது ரொம்ப வீக். அந்த அடிப்படையில் இந்த தியரியை நம்ப இயலாது. அப்படி வந்திருந்த எல்லா குரங்கு இல்லாம குரங்கு இனமே இல்லாம ஆகணும். அது 100 குரங்கு மனுஷன் ஆகிறது, மத்த 1000 குரங்கு சும்மா இருக்கிறது, அது என்னது? அதனால இந்த தியரி எந்த இதுவும் இல்லை. இப்ப நான் என் தலைப்புக்குள்ள நேரடியா போறேன். அல்லாஹ் என்ன பண்றான்? நம்மளை வந்து இப்படி படைக்கிறான். எதுல இருந்து? மண்ணில இருந்து ஆதம் நபி, அதுக்கு பிறகு நுத்ஃபால இருந்து விந்துல இருந்து படைக்கிறான். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் விளங்கணும். நூஹ் நபி தன்னுடைய பிரச்சாரத்தை சொல்றாங்க, மக்களே நீங்க சிந்திக்க மாட்டீர்களா, அல்லாஹ் உங்களை மண்ணிலிருந்து உருவாக்குறான். இது தப்பா வழங்க கூடாது. மண்ணிலிருந்து அல்லாஹ் உங்களை உருவாக்குறான்னு என்ன அர்த்தம்? இவன் நூஹ் நபி அப்படி கண்ணை பொத்திட்டு சொன்னாங்களா? அவருக்கும் தெரிந்த உம்மா வயிற்றிலிருந்து வந்தவர் தானே அவரு. அது என்ன மண்ணிலிருந்து உருவாக்குறான்னு அர்த்தம்? ஒரு மிக பெரும் விஞ்ஞான அற்புதத்தை அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்றான்? இந்த மண் வந்து உதாரணத்துக்கு இந்த உலகத்துல பாரத்தை நம்ம 100 கிலோன்னு வைப்போம். 100 கிலோ பாரம், அதுல வந்து 2 ஆம்பளை தான் இருக்கிறான், ஒரு 2 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த பாரத்தோட இந்த உலகம் சுத்தும். 3வது ஒரு ஆளை ஏத்தினா உலகம் என்ன செஞ்சிடும்? அந்த சரியா ஓடுற பாதையை விட்டு விலகிடும். இது விஞ்ஞானம். இப்ப உலகம் 100 கிலோ பாரம் 105 கிலோ ஆச்சுன்னு வைங்க, உலகம் தான் சுத்திட்டு இருக்கிற சூரியனை வளைச்சு இதுல இருந்து விலகி போயிடும், துண்டு துண்டா உடைஞ்சிரும். அந்த கிராவிட்டி இல்லாம போயிடும், அந்த ஃபோர்ஸ் இல்லாம போயிடும், அந்த மேக்னெட்டிக் பவரை கலந்துரும். 100 கிலோ உலகம் என்றைக்கு 100 இருக்கணும். அது எப்படியா இன்றைக்கு பாக்குறான்? நாங்க பில்டிங் கட்டிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ இன்றைக்கு உலகத்தில் இல்லாத பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வந்திருக்கு, அப்ப உலகம் பாரம் கூடிதான் இருக்கணும். இல்ல, உலகத்தில் வச்சுதான் நீங்க எடுக்கிறீங்க. பில்டிங் கட்டுவதற்கு சந்திர மண்டலத்துல இருந்து ஐட்டத்தை எடுத்து வந்தீங்கன்னா உலகம் பாரம் என்ன செஞ்சிடும்? கூடிடும். இந்த உலகத்துக்குள்ளே கல்ல இருந்ததை வெளியா கொண்டு வாரீங்க. இப்ப உலகத்துல பூமியில ஒரு சரத்துல பெருசா இருந்த மண்ணெல்லாம் குறைஞ்சிட்டு அந்த மண்ணெல்லாம் கட்டிடமா மாறி இருக்குது. பாரம் மாறி இருக்குதா? இங்க ஒரு மண் இருக்குது, அதே மண்ணால ஒரு வீடு கட்டுறான். பாரம் மாறுமா? டிஃபரெண்ட் ஆகுமா? பார்வை தான் டிஃபரெண்ட் ஆகுதே தவிர பாரம் மாறல. அல்லாஹ் என்ன பண்றான்? எங்களை மண்ணில இருந்து உண்டாக்குறானா? என்ன உண்டாக்குறானா? எல்லா சாப்பாடையும் மண்ணில் வச்சிருக்கிறான். நான் இன்றைக்கு சாப்பிடுறேன், வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டது வந்து ஒரு 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 1000 கிலோன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு 1000 கிலோண்டா இந்த 1000 கிலோ மண்ணால குறைஞ்சி எனக்கு சேர்ந்திருக்குது. நான் நெல்லு சாப்பிடுறேனா மண்ணிலிருந்து எடுத்து சாப்பிடுறேன். அப்ப 1000 கிலோ சேஞ்ச் ஆகிருக்கிறதே தவிர ஒன்னாகல. நான் விந்தா ஸ்நேகி முட்டையா சின்ன சைஸ்ல பிறக்கிறேன், அதுக்கு ஒரு பெருசாகிறேன். இந்த உலகத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டு பெருசாகிறனால சேஞ்ச் ஆகிருக்குது, பாரம் குறையல. அல்ல அதை தான் சொல்றான், உன்னை வந்து மண்ணிலிருந்து உருவாக்குறேன், நீ இந்த மண்ணை திண்டு தான் வளர்ற பாரு, எப்படி உன்னை படைச்சிருக்கிறேன் பாரு. இதுவெல்லாம் எம்ப்ரியாலஜிக்கு முன்னாடி ஸ்டேஜ், நம்ம புரியணும். இப்ப வருவோம் எம்ப்ரியாலஜிக்கு. அற்புதமான திருமறை குர்ஆன் சுப்ஹானல்லாஹ் இந்த கருவியலை வந்து படம் பிடிச்சு காட்டு. எப்படி படம் பிடிக்குது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய லப் இருந்தா அந்த லப்ல கொண்டு போய் போட்டு கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி மிக நுட்பமாக மிக தெளிவாக சொல்லுது. அது ஒரு விஷயத்தை நீங்க புரியணும். கிமு 384 வாழ்ந்தவர் தான் அரிஸ்டோட்டல். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆம்பளை விந்துக்கு இந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தம் இல்ல, பொம்பளை தான் அவ்வளவு காரணி, ஆம்பளை சும்மா தான் இருக்கிறான், அவன்கிட்ட இருந்து இந்த குழந்தை உருவாக்கத்துக்கு எந்த பங்கும் இல்ல. இது அரிஸ்டோட்டல் சொன்ன கதை. இப்படி நிறைய விஞ்ஞானிகள் பிளவுற நேரம் சாதிக்கல் மஸ்தூக், உண்மை பேசுபவர், உண்மை உரைத்து சொல்பவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆன் பிரட்டி பாருங்க. என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? மிக ஆச்சரியமா சொல்லுது. விந்த பத்தி என்னென்ன பேசுன்னு பாருங்க. இது வந்து ஒரு விஞ்ஞானி எப்படி விளங்குவான் அப்படி சொல்லுது இஸ்லாம். 76வது அத்தியாயம் முதல் வார்த்தையில் அல்லாஹ் விந்துடைய சைஸ பேசுறான். உண்மையாகவே விந்து ஸ்நேகி முட்டையும் சேர்ந்து மனுஷன் படைக்க என்பது மிகப்பெரும் உண்மை, மிகப்பெரும் அதிசயமான உண்மை. 1400 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லவே இயலாது, ஒரு 300 ஆண்டுக்கு முன்னாடி சொல்ல இயலாது. அந்த குர்ஆன் எப்படி சொல்லுதுண்டா, சைஸ் தெரியுமா உங்களுக்கு விந்துட? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் தஆலா இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா, இன்ன பொருள்தான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு மனிதா உனக்கு ஒரு காலம் இல்லையா? நீ ஒரு காலத்தில் அப்படி இருக்கலையா? இதுதான் பொருள் என்று சொல்ல இயலாம இருக்கலையா? நல்ல கவனிக்கணும். விந்து என்பது தண்ணி, தண்ணியா இல்லையா? தண்ணி மாதிரி நமக்கு விளங்கும்.
இது இன்ன பொருள் தான் ஏன் சொல்ல இயலாது? தண்ணின்னு சொல்லிட்டு போலாம் தானே. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ பார்க்க தண்ணி, அது தண்ணி கிடையாது, அது உள்ள நிறைய ஐட்டம் வச்சிருக்கிறேன், அந்த ஐட்டத்தை நீ பார்க்க உன் கண்ணால பார்க்க இயலாது. அந்த அளவுக்கு தண்ணியை பார்க்கலாம் தானே, நம்ம கண்ணு முன்னாடி விந்து வருது பார்க்கலாம் தானே. அல்லாஹ் என்ன பண்றான்? உன் கண்ணால நீ பார்க்கவே மாட்டேன், உன்னால பார்க்க இயலாது, அதுக்கு வேற மாதிரி தான் நீ பார்க்கணும். அதான் அல்லாஹ் சொல்றான், இதுதான் ஐட்டம் என்று கூட உன் ஆரம்பத்தை சொல்ல இல்லாம போச்சு, இதுதான் உன் ஆரம்பம், இந்த மைக் மாதிரி தான் நீ இருக்கிறாய், இந்த லைட் மாதிரி தான் இருக்கிறான்னு சொல்ல இயலாது. இந்த மாதிரி ஒரு ஆரம்பம் உனக்கு இருக்கலையா? அன்பு சகோதரனை இன்னைக்கு கண்டுபிடிக்கிறான். ஒரு போல் பாயிண்ட் பேனா ஒரு டொட்டை வைங்க, அந்த டொட்டை 1200 உடைங்க, 1200 பிச்சை எடுத்தா அதுல ஒன்றுதான் விந்தான். சுபஹானல்லாஹ். ஒரு 1200 துண்டா ஒரு போல் பாயிண்ட் ஒரு டொட் வச்சா எவ்வளவு சைஸ் வரும்? அந்த டொட் 1200 பிரிச்சா எவ்வளவு சைஸ் வரும்? மனித செல்கள் ஆக சின்ன செல் இதுதானா? ஆச்சரியம் என்னண்டா, இந்த செல் அடுத்ததல்ல என்ன சொல்றான்? சைஸ் இதுதான், சின்னதுதான், பார்க்கிறதுக்கு விளங்காது. தண்ணீர் சொல்லிட்டு போனா குர்ஆன் பெரிய அதிசயம் கிடையாது. நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுவீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த பொருள் தான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு காலம் இருக்கு இல்லையா? லம் யகுன் ஷையம் மذ்கூரா, இதான் பொருள் என்ன நீ பார்க்கலையே, உன் ஆரம்பம் அதுதான். இரண்டாவது என்ன அல்லாஹ் சொல்றான்? அது சுலாலா,